Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம half kg red velvet cake எப்படி வீட்ல ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள பால் எடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா mix பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ 2 முட்டை எடுத்துர்க்கேன். egg white தனியா, egg yolk தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் egg white நல்லா பீட் பண்ணி வச்சிரலாம். பீட்டர்லையோ பவுல்லையோ கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சி இருந்தால் தான் எக் ஒயிட் நல்லா பீட் ஆகும். 1/2 கப் அளவு சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன். அதை பாதி பாதியாக சேர்த்து பீட் பண்ணிக்குவோம். எக் ஒயிட்டை இந்த மாதிரி தனியாக பீட் பண்ணி வைக்கிறதுனால கேக் நல்ல ஸ்பாஞ்சியாக வரும். இது இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் கருவோட 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்குவோம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வினிகர் சேர்த்து வச்சுருந்த பால் நல்லா கர்டல் ஆகிருச்சு. இதையும் இந்த மஞ்சள் கருவோடையும் சேர்த்து பீட் பண்ணிக்குவோம். இதோட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், ஸ்மெல் இல்லாத என்ன ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதோட ரெட் கலர் லிக்விட் ஃபுட் கலரும் ராஸ்பெரி ரெட் லிக்விட் ஃபுட் கலரும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கேக் நல்ல ரெட் கலரில் இருக்கும். இப்போ நம்ம மாவை ஒரு சலிக்கி வச்சு சலிச்சுக்கலாம். 1/2 கப் அளவு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர். 1 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும் கொக்கோ பவுடர், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இதை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கங்க. இதுக்கிடையில் கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க டைம்லே நான் கடாயையும் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க எக் ஒயிட்டில் இந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மாவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கேக் ஸ்பாஞ்சியாக வராது. நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 7 இன்ச் கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி மைதா மாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்மளோட கேக் பேட்டரை சேர்த்துக்குவோம். கேக் பேட்டரை சேர்த்து நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஸ்வில் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண கடாயில் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி கேக் வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா கூலாக விட்டுருவோம். அதுக்கடையில் நம்ம க்ரீம் சீஸ் ரெடி பண்ணிக்குவோம். 1/2 கப் அளவு மில்க் எடுத்திருக்கேன். வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மில்க் நல்லா கர்டில் ஆகிருச்சு. அதில் உள்ள வாட்டரை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. ஒரிஜினல் ரெட் வெல்வெட் கேக் ரெசிப்பியில் கண்டிப்பாக சீஸ் க்ரீம் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த க்ரீமோட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்மளோட க்ரீம் சீஸ் ரெடி ஆகிருச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
இப்போ கேக்கை 3 லேயராக கட் பண்ணிக்குவோம். கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக நல்ல ரெட் கலரில் இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ இதில் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவு விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் சீஸை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்குவோம். க்ரீம் சீஸ் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கேக் போர்டில் கேக் நகராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சுக்குவோம். அதில் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்குவோம். சுகர் சிரப்போட கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை அப்ளை பண்ணி அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மேட் சேர்த்துருக்கேன். மில்க் மேட் ஹோம்மேட் மில்க் மேட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே துருவின ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்குவோம். இதே மாதிரியே 2 லேயரையும் கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ரெண்டு லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 3ஆவது லேயரையும் வச்சு க்ரீம் அப்ளை பண்ணிக்குவோம். கேக்கோட க்ரம் கோட்டிங் முடித்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஃபைனல் கோட்டிங் முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் வச்சு க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால ரொம்பவே பர்ஃபெக்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்குது. ஓரளவு ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ கேக்கோட ஃபைனல் கோட்டிங் முடிஞ்சிருச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள் எந்தளவுக்கு
க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஓரளவு பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு தான் தோணுது. கேக்கோட சைட்ஸில் இந்த கார்டை வச்சு டிசைன்ஸ் போட்டுக்குவோம். அது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கேக்கோட ஒரு லேயரை கட் பண்ணி அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி சைட்ஸில் அப்ளை பண்ணிக்குவோம். இந்த டிசைன் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். கேக் போர்டில் ஓரத்தில் இருக்கிறதையெல்லாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துடுவோம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே டிசைனுக்காக கேக்கை ஹார்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருக்குங்கிறவங்க கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஒரு 2-3 டிசைன் இதிலே செஞ்சு காமிச்சிருக்கேன். எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். பட்டர் பேப்பரை இந்த கேக் ஷேப்புக்கு கட் பண்ணி கேக்கோட பாதி அளவில் இந்த மாதிரி போட்டுக்குவோம். மீதி இருக்க ஸ்பேஸில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் க்ரம்ஸை இந்த மாதிரி நல்லா தூவிக்குவோம். இது பார்க்கவே வெல்வெட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். பட்டர் பேப்பரை எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே செர்ரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்குவோம். மீதி இருக்க ஒயிட் ஸ்பேஸில் நீங்கள் எதுவும் நேம் எழுதுறதா இருந்தால் எழுதிக்கலாம். இது ஒரு டிசைன். இந்த டிசைன் பிடிச்சவங்களும் கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட்டு டிசைன். இந்த 1/2 kg கேக்கோட ப்ரைஸ் 350. 1 kg வாங்கினா 650 rupees வரும். இதே இது நீங்கள் பேக்கரியில் போய் வாங்கினீங்கன்னா 1000க்கு மேலே வரும். இது ஒரு டிசைன். இதிலே சுற்றிலும் ஹார்ட்டை ஒட்டி விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.